திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன், திமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை யாராவது ஒருவர் பெறுவது வழக்கமானதுதான் என்று தெரிவித்துள்ளார். மது ஒழிப்பு மாநாடு அப்படின்னு சொல்லி நீங்கள் நடத்துறீங்க. இப்போ அடுத்தது ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு மதிமுக சார்பில் நடைபயணம் போக போகிறாங்க. அதுக்கு முதல்வரை துவக்கி வைக்கிறதுக்காக திருச்சி வர இருக்கிறாங்க. இந்த மாதிரி மது ஒழிப்புங்கிறது கூட்டணியில் இருக்கிறவங்களே தொடர்ந்து அமல்படுத்துறதுக்காக முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனால் அதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. இது சம்பந்தமாக என்ன விதமான நடவடிக்கை நீங்கள் எடுக்க இருக்கிறீங்க? இல்லை, இந்த கேள்வியை நீங்கள் முதலமைச்சர்கிட்டே கேட்கணும். எங்களை மாதிரி இருக்கிற ஆள்கிட்டே கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மாநாடு நடத்துறது நீங்கள் அதான் நாங்களும் தானே அந்த கருத்தை உங்கள் கருத்தில் தானே இருக்கிறோம். மதுவை ஒழிக்க வேண்டும்ங்கிற கருத்து எங்கள் கருத்து. அப்போ உங்கள் கருத்தும் அதுதான், எங்கள் கருத்தும் அதுதான். நாங்கள் முதல்வர்கிட்ட சொல்கிறோம், நீங்களும் கேளுங்க. அதே பெரியாரே துருப்பிடித்த கிடப்பாருன்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அதே தொகுதியில் ஈரோடுல நான் 25,000 ஓட்டு வாங்கி டெபாசிட் வாங்குற நிலைமை வந்தேன் அப்படின்னு சொல்லி 25,000 ஓட்டு தானே, 25,000 ஓட்டு. அது எப்பவும் எல்லாரும் போடுவாங்க. திமுகவுக்கு எதிரான ஓட்டு எம்ஜிஆர் வாங்கியிருக்கிறாரு, ராமதாஸ் வாங்கியிருக்கிறாரு, விஜயகாந்த் வாங்கியிருக்கிறாரு. அது எப்பவும் ஒரு கட்சிக்கு எதிரான அரசியல் ஓட்டுங்கிறது இருக்கவே செய்யும். அந்த ஓட்டை அவ்வப்போது பலரும் வாங்கியிருக்காங்க. வைகோவும் வாங்கியிருக்காரு திமுகவை எதிர்த்து. திமுக எதிர்த்து எம்ஜிஆர், திமுக எதிர்த்து வைகோ, திமுக எதிர்த்து விஜயகாந்த், திமுக எதிர்த்து ராமதாஸ், இப்படி எல்லாரும் வாங்கின வரிசையில் அவர் அந்த எதிர்ப்பு ஓட்டை வாங்கியிருக்கிறாரு. அவ்வளவுதான். ஆனால் இவ்வளவு விமர்சனங்களுக்கு பிறகும் திமுக தொடர்ந்து 6 முறை இந்த நாட்டிலே ஆட்சி அமைத்து இருக்கிறது என்று சொன்னால் திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு செல்வாக்கு இருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.